திருமணமான ஒரு சகோதரன் அவன் சக நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நண்பன் மட்டும், உன் திருமண வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கின்றது என்று கேட்டான். அதற்கு அந்த சகோதரன் நன்றாக இல்லை என்றான். ஏன் நன்றாக இல்லை, என்னாச்சு என்று திரும்ப திரும்ப கேட்டான். அதற்கு அந்த சகோதரன், நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த திருமணமான சகோதரன் சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு என் மனைவி மீது ஈர்ப்பு வருவதில்லை, ஆனால் என் மாமியார் மீது மிக அதிகமாக ஈர்ப்பு வருகிறது. அதற்கு நான் என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு அந்த சகோதரனின் நண்பன் சொன்னான், இது இன்று புதிதல்ல. ஆதி காலத்தில் மாமியார் மருமகனுடன் உறவு கொண்ட பின்புதான் மாமியாருக்கு மனதில் திருப்தி என்று பட்டவுடன் தான் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்களாம். இதற்காக மதன் எழுதிய கிமு கிபி என்ற புத்தகத்திலும் குறிப்புகள் இருக்கின்றன. இன்றளவும் சில மலைவாழ் கிராமத்தில் சில ஆண்கள் மாமியாருடன் உறவு வைத்துள்ளனர் என்று அந்த நண்பன் சொன்னான். இதை பற்றி என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும்? வாங்க பார்க்கலாம். உண்மையில் பெண்களுக்கு எவ்வளவோ வயதானாலும் கேட்க நாதில்லை என்று இச்சமுதாயத்தில் இப்படி வக்கிர எண்ணம் புத்தி கொண்ட நாய்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த தவறான உறவின் பலன் கௌரவம், நல்ல வளர்ப்பு, ஒழுக்கம், கல்வி அறிவு, கண்ணியம், சமூக அந்தஸ்து போன்ற விஷயங்களில் பெண்களின் மீது நல்ல மதிப்பு உள்ள ஆண்கள் மாமியாரையும் அம்மாவாக பார்க்கிறார்கள். அந்த சகோதரன் மற்றும் அவனின் நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வளர்ப்பு சரியில்லை என்றாலும், ஒழுக்கம் இல்லை என்றாலும் இப்படித்தான் கேவலமாக கேள்வி கேட்க தோன்றும். ஆதி காலத்தில் கல்வி அறிவு இல்லை, ஆனால் இன்று புரிதல் இல்லை, அறியாமையில் வாழ்ந்தார்கள். அதனால் பல புரியாமலேயே தவறுகள் செய்தார்கள். இன்று எவ்வளவு முன்னேறி நாடு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்துள்ளது. நாமும் வளர்ந்து முன்னேறி உள்ளோம் அல்லவா?